ஆயிரம் கிளிகள் கிளைகளில் அமரும் மாலமரம் ஆனது 100 ஆண்டுகள் இது நாம் வாழும் வரம். காவேரி பாக்கத்தின் மையம் நம் பள்ளித்தான், இதில் என் மையம். முன்னாள் தளபதி சுந்தர்ஜி அவர்களும் நம் பள்ளித்தானே. இந்நாள் ஆட்சியர் பொற்கொடி அவர்களும் நம் பள்ளித்தானே. எத்தனை மருத்துவர், பல துறை வல்லுனர் கணக்கினில் இல்லை. இங்கு அத்தனை பேருக்கும் அடித்தளமிட்டது நம் பள்ளித்தானே. வள்ளுவர் காந்தியும் மணித்தூண் அருகினில் அமர்ந்திருந்தாரே. அவர் மாணவர் நமக்கு வாழ்நெறி அகிம்சையை போதித்தாரே. புங்க மரத்தில் பெயர்களை எழுதிய ஞாபகம் வருதே. நாம் சுயதொழில் பழகிட கைத்தறி நெய்ததும் நினைவினில் வருதே. நிகழ்ச்சிகள் நடந்தால் மெயின் ஹால் தானே கலையரங்காகும். அந்த நிகழ்ச்சிகள் முடிந்ததும் 3 என பிரிந்து வகுப்புகளாகும். மெயின் ஹால் அருகினில் பிரைட் சொன்னது ஞாபகம் வருதே. பரேட் முடிந்ததும் உணவு பொட்டலம் வாங்கியது நினைவினில் வருதே. பள்ளிகள் அனைத்திலும் உடற்கல்வி வகுப்புக்கு கிரவுண்டுக்கு செல்வார். நாம் மட்டும் தானே உடற்கல்வி வகுப்புக்கு கோட்டைக்கு போனோம். அணைக்கட்டு சென்றோம், ஏரிக்கும் போனோம், 12 சென்றோம். நீரின்றி உலகம் அமையாதென்பதை அப்போதே அறிந்தோம். தந்தையும் படித்தார், பாட்டனும் படித்தார், நாங்களும் படித்தோமே. இனி வருகிற பல தலைமுறை படிக்கவும் நம் பள்ளி நிலைக்குமே. வாழிய வாழிய எங்களின் பள்ளி வாழியவே. வாழிய வாழிய ஆசான் அனைவரும்